திருச்சியில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை கண்டித்து த.மு.மு.கவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இஸ்லாத்தை தழுவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என்ற சான்றிதழ் வழங்க தமிழ்நாடு அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. அரசாணையை முறைகேடாக ரத்து செய்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருச்சி பாலக்கரை ரவுண்டானா அருகே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திருச்சி மாவட்ட தலைவர் முகமது ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது இஸ்லாத்தை தழுவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என்ற சான்றிதழ் வழங்கக் கூடாது என தீர்ப்பளித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராகவும் தீர்ப்பை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பிரமத மக்களினுடைய ஒரு உரிமையான பிசிஎம் என்கின்ற அந்த கோட்டாவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொண்ட அமர்வு கடந்த வாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசால் 2024ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த ஜிஓவை சமீபத்திலே ரத்து செய்திருக்கிறது. இன்றைக்கு அந்த தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு திருச்சியிலே மாவட்டத்திலே பாலக்கரை ரவுண்டானாவில் மாவட்ட தலைவர் ராஜா முகமது அவர்களினுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு உடனடியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும், அதற்கான வழிவகைகளை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.